Hi guys, I am Arfat. இந்த வீடியோஸில் என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் நிஃப்டி பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதே மாதிரி இன்றைக்கி எப்படி நடக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாதவங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கோங்க, சைடில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி குளோபல் மார்க்கெட்டு எப்படி பர்ஃபார்மன்ஸ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ குளோபல் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஎஸ் மார்க்கெட் வந்து 4% வந்து டவுன் ஆகிருக்கு, ஓகேங்களா. அதே மாதிரி யூரோப் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா 3% டவுன் ஆகிருக்கு, 2%, 3% டவுன் ஆகிருக்கு. ஏஷியன் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு 41 பாயிண்ட் வந்து மேலே ஏறி ட்ரேட் ஆகிட்டுருக்கு. 0.27% வந்து ஒரு பாசிட்டிவ் சைடில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சிங்கப்பூர் நிஃப்டி நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சிங்கப்பூர் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜோன் இருக்குது பார்த்திங்களா, ஒரு சப்போர்ட்டிங் ஜோன் சொல்லிட்டு இருந்தோம். இந்த சப்போர்ட்டிங் ஜோனில் வந்து பிரேக் அவுட் நடந்து மார்க்கெட் வந்து கீழே இறங்கி க்ளோஸ் வச்சிருச்சு. அப்போ மார்க்கெட் வந்து ஓவராலாகவே டவுன் ட்ரெண்ட் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக நியரஸ்ட்டு ஒரு சப்போர்ட் எடுத்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா இந்த சப்போர்ட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இப்போ இந்த சப்போர்ட்டில் வந்து இன்றைக்கி நேற்று வந்து க்ளோஸ் வச்சு அதுக்கப்புறம் இன்றைக்கி ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைடில் போக ஆரம்பிக்கலாம், அப்படி இல்லைனா டவுன் சைடில் போக ஆரம்பிக்கலாம். இந்த கண்டிஷனில் தான் மார்க்கெட் இருக்குது. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு சப்போர்ட் லெவலுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் நிஃப்டிக்கு இந்த லெவலில் ஓவரால் சப்போர்ட் இருக்குது. உங்களுக்கு இந்த லெவல்னு வச்சுக்கலாம். ஓகே, இந்த லெவலுங்கிறது கொஞ்சம் அதிக சப்போர்ட் இருக்கிற இடமா இருக்குது. 14,952 நல்ல ஒரு சப்போர்ட்டிங் இடமா இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு 15 மினிட்ஸில் 1 hour டைம் ஃப்ரேமில் 4 hours டைம் ஃப்ரேமில் அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நான் வந்து ஒரு 4 hours டைம் ஃப்ரேமில் பார்க்குறேன். 4 hours டைம் ஃப்ரேமில் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் டிமாண்ட் ஜோனை பிரேக் பண்ணிடுச்சு. மார்க்கெட்டு ஹெவியாக கீழே இறங்குன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி டிமாண்ட் ஜோனை பிரேக் பண்ணி அடுத்த சப்போர்ட் போயிடுச்சு மார்க்கெட்டு டேவோட சப்போர்ட்டில். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 4 hours வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைட் வியூஸில் தான் இருந்துகிட்ருக்கு, ஓகேங்களா. இப்போ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல ஒரு டிமாண்ட் ஜோன் பேட்டர்ன்ஸில் தான் க்ரியேட் ஆகிருக்கு. இங்கே எப்படி க்ரியேட் ஆகிருந்துச்சோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல க்ரியேட் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து 4 hours பார்த்துட்ருக்கோம். அதே மாதிரி நம்ம வந்து ஒரு half an hour பார்க்க ஆரம்பிக்கலாம். ஒரு half an hour பார்த்தாலும் நமக்கு கிளியராக தெரியுது இந்த லெவலுங்கிறது வந்து இந்த லெவல், ஓகேங்களா. ஓகே, இந்த லெவலுங்கிறது ஒரு டிமாண்ட் ஜோன் பேட்டர்ன் மாதிரி நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஓகே, இந்த ஹைக்கு மேலே போச்சுன்னா மட்டும் அப் ட்ரெண்ட், ஓகேங்களா. இந்த ஹைக்கு மேலே கேண்டில் க்ளோஸ் வச்சுன்னா அப் ட்ரெண்டு, இந்த லோ கீழே க்ளோஸ் வச்சுன்னா டவுன் ட்ரெண்ட் போக ஆரம்பிக்கும். இந்த டவுன் ட்ரெண்ட் எது வரைக்கும் போகலாம் அப்படின்னா அடுத்த சப்போர்ட் எங்கே இருக்குன்னா இந்த லெவலில் இருக்குது. இந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சிங்கப்பூர் நிஃப்டி வந்து 300 பாயிண்ட்ஸ் வந்து கீழே இறங்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சப்போஸ் மேலே போகிற மாதிரி இருக்கிற ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்க போகுது இந்த ஜோனில் அப்படின்னா ஒரு 400 பாயிண்ட்ஸ், அதே மாதிரி 300 பாயிண்ட்ஸ் மேலே இறக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 300 பாயிண்ட் அப்பாக இருக்கும், 300 பாயிண்ட் டவுனாக இருக்கும் பேட்டர்ன்ஸில் இருக்குது. அதே மாதிரி சைட்வேஸ் ஆகிட்டு இருக்கு. ஒரு சப்போர்ட் டச் பண்ணிவிட்டு டேவோட சப்போர்ட் டச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சைட்வேஸ் ஆகிட்டு இருக்குது. இப்போ வந்து நிஃப்டி வந்து எந்த இடத்துல ஓப்பன் ஆகிறான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சிங்கப்பூர் நிஃப்டியும் பேஸ் பண்ணி இந்த இடத்துல வந்து ட்ரேட் பண்ணால் நல்ல ஒரு சக்ஸஸான ஒரு ப்ராஃபிட் எடுக்க முடியும் இந்த இடத்துல. இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு சப்போஸ் மார்க்கெட் வந்து சிங்கப்பூர் நிஃப்டி வந்து இந்த இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா நிஃப்டியில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 9.15 வந்து உங்களுக்கு இந்த இடத்துல ஓப்பன் ஆகும். ஒரு நிஃப்டியில் ஒரு லெவலில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா அதே லெவலில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் நிஃப்டி சப்போஸ் இந்த ஹைக்கு மேலே இருக்குது இல்லை இந்த லோக்கு கீழே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் நிஃப்டி என்ன சொல்லுதோ அதே மாதிரி தான் நிஃப்டி வந்து சொல்ல ஆரம்பிக்கும். சப்போஸ் இந்த இடத்துல டச் பண்ணிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு சிங்கப்பூர் நிஃப்டி அப்படின்னா மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து உங்களுக்கு இந்த இடத்துல ஓப்பன் ஆகுது. இந்தியன் மார்க்கெட்டில் ஓப்பன் ஆகிட்டு சிங்கப்பூர் நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா இதுக்கு தகுந்த மாதிரி தான். சப்போஸ் இந்த இடத்துல மேலே ஏறலாம், அப்படி இல்லைனா இந்த இடத்துல கீழே இறங்கி இந்த பாட்டத்துக்கு வரலாம். இந்த பாட்டத்தில் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் வந்து கீழே டவுன் ட்ரெண்ட் போக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பேஸில் தான் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிஃப்டி வந்து அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கலாம்.
நிஃப்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு பேட்டர்ன்ஸ் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், நல்ல ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன். முன்னாடி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ட்ரையாங்கிள் பேட்டர்னை பிரேக் பண்ணி டார்கெட் போகல அப்படின்னா இந்த லோயர் லெவலில் லோயர் பாட்டம் ட்ரையாங்கிளை பிரேக் பண்ணி வச்சோம்னா ஹெவி ஃபால் நோக்கி மார்க்கெட் வர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தான் இப்போ வந்து நடந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா 1 hour டைம் ஃப்ரேம் போடுறேன். 1 hour டைம் ஃப்ரேமில் பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் க்ளோஸ் வச்சுருக்கு. ஓகேங்களா, ஒரு சப்போர்ட் எடுத்து க்ளோஸ் வச்சுருக்கு. அடுத்த சப்போர்ட் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா டேவோட சப்போர்ட் ஏரியா இந்த லெவல், உங்களுக்கு டேவோட சப்போர்ட் ஏரியா. இப்போ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் சைட்வேஸ் ஆகிட்டு இருக்குது. உங்கள் சிங்கப்பூர் நிஃப்டியில் நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா நமக்கு சைட்வேஸ் தெரியல. ஓகேங்களா, இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து சப்போஸ் சிங்கப்பூர் நிஃப்டியில் டிமாண்ட் ஜோன் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட் ஃபர்தராக கீழே வர ஆரம்பிக்கும். இந்த லெவலில் பிரேக் பண்ணி கேண்டில் க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட் கீழே இறங்க ஆரம்பிக்கும். இல்லை இந்த லெவலுக்கு மேலே நிற்கிது அப்படின்னா மார்க்கெட் ரீடெஸ்ட்மெண்ட் ஆகிட்டு மறுபடியும் கீழே வர ஆரம்பிக்கும். இந்த கண்டிஷனில் தான் இருக்குது. இது வந்து 4 hours நம்ம அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். 4 hours பார்த்தோம் அப்படின்னா நம்ம கரெக்டாக சப்போர்ட் எடுத்து அப்படியே கேண்டில் க்ளோஸ் வச்சுருக்கான் 4 hours. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 hour பார்த்தோம் அப்படின்னா அதே தான் 15 minutes அந்த லெவலில் தான் க்ளோஸ் ஆகி இப்படி க்ளோஸ் வச்சுருக்கான். க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் மார்க்கெட் நடக்கலை. ஆனால் சிங்கப்பூர் நிஃப்டியில் சைட்வேஸ் ஆகிருக்கு. இந்த இடத்துல சைட்வேஸ் ஆகிட்டு எங்கிட்ட பிரேக் அவுட் ஆகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துல வந்து அப் ஆர் டவுன் நடக்க ஆரம்பிக்கும். இப்போ வந்து பேங்க் நிஃப்டி நம்ம அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். பேங்க் நிஃப்டிக்கு முன்னாடி HDFC பேங்க் அனலைஸ் பண்ணிடலாம். HDFC பேங்க் ஃபஸ்ட்டு HDFC பேங்க் அனலைஸ் பண்ணிட்டு தான் பேங்க் நிஃப்டிக்கு வரணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரையாங்கிள் பேட்டர்னை வந்து பிரேக் பண்ணிவிட்டு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்த சப்போர்ட் லெவலுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி. அந்த சப்போர்ட் லெவலில் கிளியராக வச்சுட்டு டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சு இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மார்க்கெட் ஃபர்தராக ஒரு பெரிய ஃபால் நோக்கி மார்க்கெட் போயிருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா 1 hour டைம் ஃப்ரேம் நான் மாற்றுறேன். 1 hour டைம் ஃப்ரேமில் எப்படி இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல ஒரு டிமாண்ட் ஜோன்னு சொல்லலாம். உங்களுக்கு டிமாண்ட் ஜோனாக இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல வந்து எப்படி க்ளோஸ் வைக்கிறதுன்னு பார்க்கலாம். க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து சப்போஸ் கீழே க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு கீழே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இல்லை இந்த இடத்துல வந்து சைட்வேஸ் ஆகி ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகுதுன்னா உங்களுக்கு மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு HDFC பேங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு சைட்வேஸ் நடந்ததுக்கப்புறம் மார்க்கெட்டில் வந்து எந்த சைடில் வந்து பிரேக் அவுட் ஆகுது. ஏன்னா சைட்வேஸுங்கிறது வந்து ஆகுதுங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு பேட்டர்ன் இருக்கலாம், இல்லை வந்து ஒரு டிமாண்ட் ஜோன் இருக்கலாம், ஏதாச்சும் ஒன்று இருக்கும் அந்த இடத்துல. இப்போ அந்த இடத்துல இருந்துச்சு அது பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா அந்த பிரேக் அவுட்டில் கொஞ்சம் ஹை பொட்டன்ஷியலாக மார்க்கெட் வந்து ட்ரெண்டிங்காக போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சப்போஸ் இந்த இடத்துல வந்து சைட்வேஸ் ஆகிட்டு ஒரு அப்பில் பிரேக் பண்ணுது அப்படின்னா மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த சப்போர்ட்டில் எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக கீழே இறங்கி மறுபடியும் ஹையர் ஹை இப்படி போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட் இந்த இடத்துல வந்து பிரேக் பண்ணி உங்களுக்கு லோயர் லோ பிரேக் பண்ணிடுது அப்படின்னா கீழே இறங்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ வந்து பேங்க் நிஃப்டி HDFC பேங்க் வந்து இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் ட்ரெண்ட் கண்டினியூஷன் இருக்கிறனால உங்களுக்கு இந்த இடத்துல என்ன நடக்குதோ அதே தகுந்த மாதிரி உங்களுக்கு பேங்க் நிஃப்டியில் நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும். ஓகேங்களா, இப்போ வந்து பேங்க் நிஃப்டி நம்ம பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா ஒரு மந்த்லி சார்ட் மாற்றிக்கிறேன். மந்த்லி சார்ட்டில் எப்படி இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல சப்போர்ட். ஓகேங்களா, இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இப்போ நான் வந்து டே சார்ட் மாற்றிக்கிறேன். இந்த இடங்கிறது நல்ல ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல் சொல்லுவோம் நம்ம. ஓகேங்களா, ஏன்னா மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவலில் பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் கீழே இறங்க ஆரம்பிக்கும். ஒரு பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கீழே இறங்கியிருக்கு. இந்த இடத்துல பிரேக் அவுட்டுக்கு இந்த இடத்துல இந்த ஹையை பிரேக் பண்ணதுக்கப்புறம் தான் மார்க்கெட் மேலே ஏறியிருக்கு. மேலே போயிட்டு மறுபடியும் வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் கீழே வந்துட்டு மறுபடியும் பிரேக் அவுட் ஆகிட்டு மறுபடியும் ஹையர் ஹை போயிட்டு மறுபடியும் வந்து சப்போர்ட் எடுத்து மறுபடியும் வந்து மார்க்கெட் ட்ரெண்டிங்காக போக ஆரம்பிச்சிருக்கு. மறுபடியும் வந்து இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்குது.
சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹையர் ஆகி போகுது. இப்போ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்திருக்கு, இந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது, ஓகேங்களா, நல்லா ஸ்ட்ராங்கான இடம் தானே. இப்போ இந்த இடத்துல வந்து கேண்டில் வந்து எப்படி வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்க ஆரம்பிக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 231 கீழே தான் வந்து செல் ட்ரெண்டு வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 பாயிண்ட் வந்து உங்களுக்கு ரேஞ்சுக்குள்ளே சப்போர்ட் எடுக்கிற ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறனால நம்ம வந்து இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்க ஆரம்பிக்கணும். இப்போது ஒரு 4 ஹவர்ஸ் மாற்றிக்கிறோம். 4 ஹவர்ஸில் ஏன்னா இந்த சப்போர்ட் எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கிறனால இந்த இடத்துல வந்து சைட்வேஸ் ஏதாச்சும் நடக்குதான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும். சைட்வேஸ் நடந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு HDFC பேங்க்கையும் பேங்க் நிஃப்டியும் கம்பேரிஷன் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகேங்களா, நம்ம சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாதவங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.